இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட 13th மேட்ச்சு குஜராத் ஜெயின்ஸ் vs RCB. ஸோ பெங்களூருக்கும் குஜராத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இதில் நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஒன் ஆஃப் த புவர் டீம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் டீம்னு பார்க்கலாம். குஜராத் புவர் டீம் தான். அவங்களோட கீ பிளேயர்ஸுமே 3 பேர் ஆடுறது டவுட்டு தான். ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம் அவுட்டு. ஸோ ஆஸ் கார்ட்னர் மட்டும் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி அவங்க பேட்டர்ஸ் யாருமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ இந்த டைமும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டீமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பெங்களூர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸு 80% இருக்குது. 20% வேணால் குஜராத் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். மார்ச் 6ஆம் தேதி 7:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூர் கிடையாது, அருண்ஜேட்லி ஸ்டேடியமில். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடக்கும். அதில் எப்படி பிச் இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரையாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம முன்னாடியே வீடியோ மேக் பண்ணால் தான் அந்த மேட்ச் முடிகிறப்போ நம்ம வீடியோன்றதே போஸ்ட் பண்ண முடியும். அது ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் ஒரு மேட்ச் முன்னாடி இருக்குது, அதில் கொஞ்சம் பிச் ரிப்போர்ட்னா நீங்களே பார்த்துக்கோங்க. மும்பையும் டெல்லி ஆடக்கூடிய ஒரு மேட்ச், அதில் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக இந்த மேட்ச்சுக்கும் ஓரளவுக்கு இருக்கலாம். ஸோ ஸ்பின்னுக்கு அதிகமான ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்றது. ஹெட் டு ஹெட்டில் குஜராத் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, RCB ஒரு முறை 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு குஜராத் ஒரு வீக்கான டீம் தான். இந்த சீசனில் ரொம்பவுமே வீக்காக தான் இருக்காங்க. சொல்கிற அளவுக்கு எந்த பிளேயருமே ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸோ அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரு திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி யாருமே பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸுன்றது கொடுக்கவே கிடையாது. ஸோ அதுவே அவங்க ஒரு வீக் டீமாக இருக்கிறதுக்கு காரணம். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ WPL, PSL இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட் எல்லா மேட்சஸுமே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக IPLக்கு கண்டிப்பாக 100% ஃப்ரீ GST கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போது 50% சம்திங் ஃப்ரீ தராங்க. பட் ஈஸியாக இருக்கும். டியோன்றது 11 பிளேயரை நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். அதான் டியோ. 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். கரெக்டாக லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா, நல்ல நாலேஜ் இருந்தால் ஈஸியாக இந்த குபேரா ஃபேண்டசி ஆப்பில் நீங்கள் வின் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ IPLல நல்ல ஒரு ஆஃபர்ஸ்ன்றதை கொண்டு வருவாங்க குபேரா ஃபேண்டசி ஆப். ஸோ குஜராத் ஜெயின்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்களும் ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணிவிட்டு எப்போயுமே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டிப்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருப்போம். பட் நீங்கள் 2K டக்குன்னு அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சேனல் இருக்கும். எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான், அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கானது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டைம் பேசி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாரி நம்ம டெலகிராமுக்குள்ளே வந்தாலே வின்னு லாஸ்ன்னு நம்ம கொடுத்துருப்போம். உமன்ஸ் மேட்ச்சில் நம்ம கொடுக்குற டீம் ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஒரு சில மேட்சஸ்க்கு நம்ம அப்படி எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். WPLல ஓவர் ரிஸ்க்கு தேவையே கிடையாது. ஓவர் ரிஸ்க் எடுக்கிறப்ப நம்ம எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் IPLல இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது உமன்ஸ் மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி ஜெயிக்கலாம். பட் இப்போ WPLவே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் லாஸு, ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் லாஸுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் தொடர்ச்சியாக வின்னும் ஆகலை, ஸ்மால் லீக்கு தொடர்ச்சியாக லாஸும் ஆகலை. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வரணும் மீதி இருக்க மேட்சஸுக்கு. ஸோ அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிஸ்க்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கரெக்டான டெலகிராமான்றதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் இது கரெக்டான டெலகிராம்னு. WPL மட்டும்தான் நான் டீம்ன்றது கொடுத்துட்ருக்கேன். இன்டர்நேஷ்னல் T20 கூட கொடுக்குறது கிடையாது, PSLக்கு கொடுக்குறது கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதேமாரி எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வீக் லிங்க்ஸ் டேரெக்டாக நம்ம வீக் லிங்க்குன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு பிளேயராக உள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேதா கிருஷ்ணமூர்த்தி. இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. 10 ரன்னோ 15 ரன்னோ அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயராக உள்ளே இருக்காங்க. அதேமாதிரி லித்ஃபீல்டு பயங்கரமான ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயரு. ஒரு மேட்ச் 10 ரன், அடுத்த மேட்ச் ஒரு 30 ரன், இப்படி தான் போயிருக்கே தவிர்த்து பெரிய அளவில் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு ஸ்கோருமே பண்ணலை. நெக்ஸ்ட் பெத் மூனி மிகப்பெரிய ஒரு பிளேயர்னு எதிர்பார்த்தாங்க. பயங்கரமான கன்சிஸ்டன்ட் பிளேயர், பயங்கரமாக ஆடுவாங்க அப்படின்னு. உண்மையிலே குவாலிட்டி பிளேயர் தான். ஸோ லித்ஃபீல்டு அப்படி நம்ம சொல்ல முடியாது. பட் பெத் மூனியை கண்டிப்பாக சொல்லலாம், அந்தளவுக்கு ஒர்த்தபுள் பிளேயர். பட் ஆனால் அவங்க இப்போ எப்படி ஆடுறாங்கன்னா, லாஸ்ட் சீசனில் ஸ்மிருதி மந்தனா எப்படி ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பெத் மூனி ஆடிட்டுருக்காங்க. ஒரு மேட்ச் கூட அவங்களால பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. லாஸ்ட் மேட்ச்சுமே
ஃபஸ்ட்டு 4 ரன்னுக்குள்ளேயே வந்து எல்பிடபிள்யூ அதை ரிவ்யூ எடுக்காமல் டெல்லி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க பெத்மூனி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கெலாம் வந்து அவுட் ஆகிறாங்க. அந்தளவுக்கு புவர் ஃபார்மில் தான் இருக்காங்க. லாரா உல்வெட்டு. ஸோ நல்ல ஒரு ஸ்விங் பவுலர் யாராவது வந்து இனிஷியலாக ஸ்விங் பண்ணால் டப்புன்னு வந்து அவுட் ஆகிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் வந்து புவர் ஃபார்ம் தான் அவங்க. பட் இருந்தாலும் ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விங் பவுலர்ஸு கஷ்டப்படக்கூடிய பேட்டர் கிடச்சாங்கன்னா அவுட் ஆக்கிடுவாங்க. ஸோ லாரா உல்வெட்டி கேப்டனாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இந்த டீமில் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கணுன்னா ஒரே ஆப்ஷன் ஆஸ் கார்ட்னரை கொடுங்க. ஃபஸ்ட் இப்போ பேட்டிங்லேயுமே ஓரளவு டச்சில் வந்திருக்காங்க. 25-30 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷனு, ஒரு பெஸ்ட் ஆப்ஷனும் கூட அவங்க தான். மற்றபடி நமக்கு சேஃப் ஆப்ஷன்ஸ்னு இவங்க டீமில் எடுத்தால் நெக்ஸ்ட்டு ஒரே பிளேயர் தனுஜா கன்வர். பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன்னு, பவுலிங்கில் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் கேப்டன் சாய்ஸ்க்கும் இவங்க டீம்லேருந்து நம்ம பார்க்குறப்போ ஒருத்தான ஒரு 2 பிளேயர்ஸ். ஸோ இங்கே இந்த 3 பேர் தான் வந்து மெயின் பிளேயர்ஸ். பட் ஆனால் அந்த 3 பிளேயருமே ஃபார்மில் கிடையாது. ஸோ ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னா ஒரு சில டீம்ஸில் மாற்றி எடுத்து பெத்மூனியை சேசிங் வரப்போ வேணால் ஒரு கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். பட் சேசிங்லேயுமே இப்போ ரொம்ப புவராக தான் வந்து ஆடிருக்காங்க. அதேமாதிரி இங்கே டாப்பில் கண்டிப்பாக 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ பெத்மூனி, லிட்ஃபீல்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இனிஷியல் ஓவரை வந்து முல்னெக்ஸ் வந்து பவுல் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ன்ற லாஜிக்கே போயிடுச்சு. ஏன்னா லிட்ஃபீல்டும் சரி பெத்மூனியும் சரி 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஜான்சனுக்கு தான் வந்து அவுட் ஆனாங்க. அதேமாதிரி முல்னெக்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தாலும் எடுத்தது தான். ஸோ அந்த ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர்ன்றதே போயிடுச்சு. லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை போட்டே விக்கெட்டுன்றதை எடுத்துடுறாங்க. ஸோ அதுவும் போய்ட்டுருக்கு. ஸோ இவங்க சைடில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க எல்லா பிளேயருமே. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 பிளேயரை இந்த 4 பிளேயரை தவிர்த்து டாப்பில் இருக்கிற இந்த 7 பிளேயருமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பேட்டிங் ஆர்டரை மாற்றிருக்காங்க. மேக்னா ஓப்பனிங்கும், சோஃபி டெவைன் வந்து 2 டவுனும் வராங்க. ஸோ அதில் சோஃபி டெவைன் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. அது கிளியராக தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த மேக்னா சிங் வந்து உண்மையிலேயே ஃபார்முக்கு திரும்பி அவங்க ஒரு பயங்கரமான பவுலர், போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா இனிஷியல் விக்கெட்ஸ் போகலாம். அப்படி போனால் சோஃபி டெவைன் வந்து ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடலாம். ஏன்னா இன்னுமே அவங்க பேட்டில் வந்து பெரிய இன்னிங்ஸ் இல்லை. ஸோ கிராண்ட் லீக்கில் சேஃப் டீம்ஸில் எதுலனாலும் சோஃபி டெவைனை ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லிஸ் பிரியும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த சைடில் கர்னரு, அடுத்து பார்த்தீங்கன்னா வேகம், அதுக்கப்புறம் முல்னெக்ஸ். இந்த 5 பேர் வந்து டபுள் ஆப்ஷன். நல்ல ஒரு சேஃப் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸு கூட. ரிஸ்கி ஆப்ஷன் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம்னா பெத்மூனி ட்ரை பண்ணலாம். அடுத்து ஸ்மிருதி மந்தனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ரிஸ்கி ஆப்ஷன். மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே நம்ம சேஃப் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ட்ரெம் கார்ட் பிக்காக நீங்கள் லாஸ்ட் மேட்ச்சில் மேக்னா சிங் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க, டெத்லி போடுவாங்கன்ற மாதிரி ஐடியா இருக்குது. கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணிக்கோங்க, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரேணுகா சிங் ஃபார்ம்லேயே இல்லை, இருந்தாலும் இனிஷியலாக இவங்க டீம் வந்து பேட்டிங் சரியில்லை, விக்கெட்டை ஃபுல்லாக விட்டுருவாங்க அப்படின்னா நீங்கள் ரேணுகா சிங்கை கூட ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக எந்த மேட்சுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் ரேணுகா சிங் இனிஷியலில் ஸ்விங் கிடச்சின்னா அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே புவரான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஓவரால் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ குஜராத் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்க சைடில் 10-1 கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் போங்க, இல்லை 9-1 கூட ஜிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள். கார்னரையும் தனுஜா கன்வரை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற 9 பிளேயர்ஸ் இங்கே கூட எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா அந்த 3 பிளேயரில் வேணாலும் மாற்றி வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு யாருமே வந்து இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பில்லை. பிரியூஸை பொறுத்தவரைய டபுள் ஆப்ஷன் எதிர்பார்க்குறோம். பட் பவுலிங்கில் அவங்களால விக்கெட் எடுக்க முடியல, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க. பேட்டிங்லேயுமே வந்து ஒரு மேட்ச் அடித்தாங்க 20+, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவங்க ஸ்கோரே பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பவுல் பண்ணுறாங்க. சப்போஸ் இவங்க பேட்டிங் வரப்போ பவுல் பண்ணால் கண்டிப்பாக முல்னெக்ஸ், அதுக்கப்புறம் வேகம் இவங்களாம் தூக்கி போடுவாங்க. அடிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பேட்டிங் எதிர்பார்க்க முடியாது. மேபி பவுலிங்கில் விக்கெட் எடுப்பாங்க. ஹை ஸ்விங் இருக்குது, பயங்கரமான ஒரு பவுலிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸே மாற்றி கேப்டன்ஷிப் கொடுக்குறதா கரெக்டாக இருக்கும். ஷியாங்கா பாட்டில் பெஞ்சில் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் லாஸ்ட் மேட்ச்சே வந்து பெஞ்சில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக பீஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு விக்கெட் வந்து லாஸ்ட் மேட்ச் எடுத்தாங்க. ஏதாவது ஹை ரிஸ்க்காக ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுறப்ப வேணால் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கார்னரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணி மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவாங்க. பேட்டிங் வந்தாலும் ஒரு 30 ரன் அடிச்சிடலாம். இந்த சைடில் சோஃபி டெவைனை பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். டாப்பில் விக்கெட் போனால்
மிடில் பேட்டிங்கும் எடுத்துகிட்டு போகலாம் சோஃபி டிவைனு. அதே மொலினக்ஸு நல்ல ஒரு ஃபார்மு, டெத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகமும் அதே தான், ரொம்ப கீ பிளேயர்ஸ் 2 பேரும். ஆசஸ் ஓப்பனா ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எந்த மேட்ச்லேயும் விக்கெட் எடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸுன்றது பார்ப்போம். ஸோ ஐடியான்றது உங்களுக்கு கிடைக்கும். குஜராத் ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான டீம் தான். ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஜிஎல்ல ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஒன் சைட் டீம் வேணால் ஒரு செட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்னாக்கும் ஸ்மித்தி மந்தனாக்கும் கேப்டன் கொடுத்து இருக்க எல்லா பவுலர்ஸையும் இவங்க சைடில் எடுத்துக்கோங்க. 2% ஒரு பவுலர் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட வந்து எடுத்துட்டீங்க. ஒரு பிளேயரோ இல்லை 2 பிளேயரை மட்டும் கூட நீங்கள் எடுத்தால் போதும். அது யாருன்றது சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஒன் சைட் டீமாக ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில். இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதில் கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஹெட் 3 மேட்ச் ஆடிருக்காங்க கார்ட்னரு. அந்த 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு மேட்ச்சில் 41 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்யூ கிடையாது, இது ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. 40 ரன் 2 விக்கெட், அதுக்கு முன்னாடி ஒரு 30 ரன், அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட், அதுக்கு முன்னாடி ஒரு 15 ரன். ஸோ ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன். பெத்மோனியை பொறுத்தவரையே ஹெட் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. 8 ரன் தான் ஃப்ளாப்பு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கேட்ச் பிடிச்சா அதில் பாயிண்ட் வருது. ஓரளவுக்கு ஒரு 20-30 பாயிண்ட் எடுக்கலாம். பெரிய இன்னிங்ஸ் ஆடவே முடியல. மேபி ஃபார்முக்கு திரும்புவாங்க குவாலிட்டி பிளேயர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஷிப்னா கொடுங்க. பிரியூஸு 4 மேட்ச் ஆடி அந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் 25 ரன்னு ஒரு விக்கெட்டு. மற்ற எந்த மேட்ச்லையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஒரே ஒரு விக்கெட் வந்து எடுத்தாங்க ஒரு மேட்ச்சில். தனுஜா கன்வரு ஹெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி 28 ரன் + 2 விக்கெட். மேபி சாய்கா ஈசாக்கு பதிலாக இவங்க இந்தியன் டீமில் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அந்தளவுக்கு இவங்களோட பவுலிங்கை அடிக்கவே முடியல. ரொம்ப லோவாக தான் வந்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறாங்க, செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர் முடிஞ்ச அளவுக்கு டீமில் எடுத்துக்கோங்க. ஆர்சிபி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸுன்றது பார்ப்போம். ஹெட்டில் 3 மேட்ச்லேயுமே ஸ்மித்தி மந்தனா மினிமம் பாயிண்ட்ஸுன்றது எடுத்திருக்காங்க. இனிஷியலாக இவங்களை விக்கெட்டுன்றதை எடுக்க முடியல, நல்லாவே ஆடிருக்காங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தது. பட் இருந்தாலும் அத்தனை ஆஃப் ஸ்பின்னர் போடுறப்பவே டீசெண்டாக ஆடிட்டாங்க. அது காரணம் எல்லாமே பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 74 9 ரன் 80 அப்புறம் 43 13 ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டாட்ஸுன்றதை வச்சுருக்காங்க. சோஃபி டிவைனு ஹெட்ல பார்த்தோம்னா அருமையான ஒரு இன்னிங்ஸு 7 66 99, அடுத்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட்டு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா எல்லா மேட்சுமே நல்லா தான் ஆடிருக்காங்க. இப்போ மிடில்லே வரதுனால ஏதாவது ஒரு ஏர்லியாக விக்கெட் போகிறப்போ மிடில் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 1-6-23, பட் இருந்தாலும் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்னு கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்திருக்காங்க 3 மேட்ச்சில். எப்படினாலும் நமக்கு பாயிண்ட் தான். ஒரு சேஃபஸ்ட்டு பிக்கு. கேப்டன் சாய்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன். எல்லிஸ் பெரி ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 44 ரன் ஸ்லோவாக ஆடினாலும் அதுக்கடுத்த மேட்ச்சில் 58 ரன்னு. ஸோ ரன் மிஷினாக மாதிரி கண்டினியூ ஆடிட்டுருக்காங்க. ஹெட்லேயுமே டீசெண்டாக 20 ரன் ப்ளஸ் ஆடிருக்காங்க. கேப்டன் சாய்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன் தான். ரிச்சா கோசு ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா கிடைக்கிற எல்லா சான்ஸுமே அடிக்கிறாங்க. விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச் ஒரு ஸ்டெப் பீட் பண்ணிடுறாங்க. ஜிஎல்ல வேணால் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிச்சா கோசுவை பிக் பண்ணிக்கோங்க. ரேணுகா சிங் ஸோ ரீசன்ட் மேட்ச்சு 5 மேட்ச் ஆடி இந்த WPL 2 விக்கெட்டு தான். ஹெட்டில் 3 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட்டு தான். ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஸ்டார்ட்டு. ஸோ பெரிய அளவில் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டுன்றதை எடுக்க முடியல. சோபனா ரீசெண்டாக பார்த்தோம்னா 5 மேட்ச்சில் 7 விக்கெட்டும். ஸோ அந்த 7 விக்கெட்டுமே ஒரே டீமுக்கு எதிராக. அதை நோட் பண்ணிக்கோங்க. அது எந்த டீமுன்றதையும் நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ வேகம் ரீசெண்டாக 5 மேட்ச்சில் ஓவரால் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்குமே ஆடிருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சுமே வந்து 2 விக்கெட்டுன்றதை எடுத்தாங்க. மேக்னா இந்தியன் டீமுக்குள்ளே மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறது உறுதியாயிருச்சு. மினிமம் 25 ரன் குவிக்காக அடிக்கிறாங்க. 4-6லே பாயிண்ட் வந்துடுது. அப்போ எப்படியும் மேக்னா வந்து ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயரு. கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டனா வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ ஃபேப்லோன் ஆப்பு நிறைய டைம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு மேட்ச்க்குமே உங்களுக்கு 10,000 rupees கிவ்வே. என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். ஜிஎஸ்டியே கிடையாது. அதேமாதிரி வித் இந்த சார்ஜ் கிடையாது. லெஸ்ஸு காம்படிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு என்ட்ரி ஃபீஸ். ஸோ இன்ஸ்டால் பண்ணாங்க, உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஐபிஎல் வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த SR நோன்றதையும் ப்ளே பண்ணி பாருங்கள். கொஸ்டின் கேட்பாங்க SR நோன்னு. ஸோ அதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ கார்னர் கேப்னாவும் வேகம் வைஸ் கேப்னா கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் சோஃபி டிவைன் மொலினக்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கொடுத்துக்கலாம். தனுஜா கன்வரி எடுத்திருக்கேன். ஸோ மேக்னா, அதுக்கப்புறம் ஸ்மித்தி மந்தனா, ரிச்சா கோசு. இந்த இடத்துல நீங்கள் லித்ஃபீல்டு வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர் கேப்னாவும் வேகமாக வைஸ் கேப்னா ஒரு டீம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் சோஃபி டிவைன் கேப்டனு, மொலினக்ஸ் வைஸ் கேப்டனு, எல்லிஸ் பெரி,
ஸ்மிருதி மந்தனா, ரிச்சா கோசு, லித்ஃபீல்டு, கார்னரு, ப்ரியூஸு, தனுஜா கன்வர், ஆஷா, அடுத்து வாகர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனா சோஃபி டிவைன், மொலினெக்ஸை கொடுத்துருக்கீங்க. இந்த காம்பினேஷன்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனல் டீம் கொடுக்குறது வந்து அது சேஃப்டிமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில லாஜிக்கோ இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். அதுவே போதுமானது தான் WPLக்கு. பட் நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணுறவங்க ஃபுல் ஸ்டாட்ஸையும் பார்த்து மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஒரே காம்பினேஷனில் கூட இப்போ ஸ்மிருதி மந்தனாவை கேப்டனாக கொடுத்து அவங்க டீமில் யாராவது ஒருத்தர் கூட வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். அது ஒன் சைடு காம்பினேஷனில் வரும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கிராண்ட் லீக் நிறைய டீம் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். அது எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.